24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். அமெரிக்காவில் குடியேறும் இந்தியர்களை பற்றி இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி புகழ்ந்து பாராட்டியுள்ளார். ஒரு காலத்தில் இந்தியராக இருந்தால் அமெரிக்காவில் சிஇஓவாக முடியாது என்ற நிலை மாறிப்போய் இப்போது நீங்கள் இந்தியராக இல்லாவிட்டால் அமெரிக்காவில் சிஇஓவாக முடியாது என்ற நிலை வந்துவிட்டது என்று நகைச்சுவையுடன் அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி கூறியுள்ளார். கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஸ்டார்பக்ஸ் என்று பல்வேறு நிறுவனங்களுக்கும் இந்தியர்கள்தான் சிஇஓக்களாக இருக்கின்றனர். இது பற்றி எரிக் கார்செட்டி மேலும் கூறுகையில், அமெரிக்காவில் உள்ள ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் 10இல் ஒருவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் சிஇஓவாக உள்ளார். இவர்கள் அமெரிக்காவில் படித்து அங்கு குடியேறிய இந்தியர்கள் ஆவர். அமெரிக்கா ஒரு பாதுகாப்பான நாடாகும். இந்திய மாணவர்களின் நலனில் மிகுந்த அக்கறை காட்டுகிறது. அமெரிக்காவில் வாழும் இந்திய குழந்தைகளை தங்களது குழந்தைகளாகவே கருதுகிறது. இந்திய மாணவர்கள் மீது மிகுந்த அக்கறை காட்டுகிறோம். அவர்கள் படிப்பதற்கு தேவையான பொருளுதவிகளையும் தருகிறோம். இந்தியர்களின் மனநலத்தையும் அவர்களது குடும்பத்தின் பாதுகாப்பையும் நன்றாக பார்த்து கொள்கிறோம் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவில் ஒரு காலகட்டத்தில் டாட் பஸ்டர்கள் என்ற அமைப்பினர் இந்தியர்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தினர். டாட் என்பது இந்திய பெண்கள் வைக்கும் குங்கும பொட்டு ஆகும். அதேபோல் சீக்கியர்களையும் அவர்கள் குறிவைத்து தாக்கினர். டர்பன்கள் அறிந்து செல்லும் சீக்கியர்கள் கடுமையாக தாக்கப்பட்டனர். இதனால் அமெரிக்காவில் இந்தியர்கள் வசிப்பதற்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்க போலீசார் எடுத்த கடும் நடவடிக்கையை தொடர்ந்து இந்த குற்றங்களும் இந்தியர்கள் தாக்கப்படும் சம்பவங்களும் குறையத் தொடங்கின. இப்போது இது போன்ற சம்பவங்கள் நடப்பதே இல்லை. இந்தியாவைச் சேர்ந்த வம்சாவளியினர் வேலை தொழில்களில் மட்டுமல்லாமல் அந்நாட்டு அரசியலிலும் முக்கிய பங்கு வகிக்க தொடங்கிவிட்டனர். அமெரிக்க துணை அதிபராக உள்ள கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்தான். இது மட்டுமல்லாமல் அமெரிக்க நீதித்துறையிலும் நிறைய இந்தியர்கள் நீதிபதிகளாக பணியாற்றி வருகின்றனர். இந்தியர்கள் சிறப்பாக கல்வி பயின்று நல்ல வேலைகளை அங்கு பெறுகின்றனர். இந்நிலையில்தான் அமெரிக்காவில் சிஇஓ ஆக வேண்டுமென்றால் நீங்கள் இந்தியராக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க தூதர் ட்ரெண்டிங்காக ஒரு ஜோக் அடித்துள்ளார். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.